வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் குழா புட்டு நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கடைகளில் வாங்கின மாவை வச்சு செய்கிறத விட வீட்டில் மாவு அரைச்சி நீங்கள் உடனே செஞ்சு பாருங்கள். அந்த புட்டு அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட்டாலுமே இந்த அளவுக்கு சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். சில பேர் இதை கடலைக்கறி இதெல்லாம் வச்சு சாப்பிடுவீங்க. நாங்கள் இன்றைக்கி இதை நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக நெய் ஊற்றி மட்டுமே சாப்பிட போகிறோம். இந்த குழா போட்டை நம்ம இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல பச்சரிசியை நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். அதாவது 1 கப் அளவுள்ள பச்சரிசியை நல்லா 2 தடவை களைஞ்சி ஊற்றிட்டு அதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம், எவ்வளோ அரிசியாக இருந்தாலும் நீங்கள் 15லேருந்து 20 நிமிஷம் ஊறினாலே போதுமான அளவு. ஊறின அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டவல்லையோ இல்லை கலர் வராத நல்ல சுத்தமான துணியில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்ல நிழல்லையே உணர்த்திடுங்க. வெயிலில் வச்சு உணர்த்தக்கூடாது. இது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா உங்கள் கைகளால் இப்படி அழுத்தம் பார்த்தீங்க அப்படின்னா கையில் உங்களுக்கு அரிசி ஒட்டணும். ரொம்ப ட்ரையாக காஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அரிசி பக்குவமாக இருக்கலை அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இதை நம்ம மிக்சியிலேயே அரைச்சிக்கலாம். நிறைய மாவு அரைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் தான் 1 கப்பு தான் போட்டிருக்கேங்கிறனால ஒரு பெரிய மிக்சி ஜாரில் ஒரே கப்பையும் அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் திருன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இடியாப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கிறத விட கொஞ்சம் லைட்டாக நைஸ் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சல்லடையில் பார்த்தீங்க அப்படின்னா 3 தட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் நடுவில் இருக்கிற அந்த ஓட்டைகள் ரொம்ப பெருசாகவும் வேணாம், ரொம்ப சன்னமாகவும் வேண்டாம். நடுவில் இருக்கிற சல்லடை தட்டில் வச்சுட்டு இதை சலிச்சுக்கலாம். ஏன் சலிக்கிறோம் அப்படின்னா மிக்சியில் சம்டைம்ஸ் ஒரு சில அரிசி அரைப்படாமல் அப்படியே முழுசாகவே இருக்கும். அதுக்காக நம்ம சலிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குருணை மாதிரி இருக்கிற முழு அரிசிகள் வந்துடும். இப்போ இந்த அரைச்ச அரிசி மாவை நம்ம சூடான வடைச்சட்டியில் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்துக்க போகிறோம். இப்போ சூடாக சட்டி ஆனதுக்கு அப்புறமா இதை போட்டுக்கோங்க. ரொம்ப சவக்கிற அளவுக்கு நம்ம வறுக்கக்கூடாது. எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா நம்ம போட்டிருக்க அரிசியிலேருந்து ஈரப்பதம் போய் நம்ம கடைகளில் வாங்குகிற அரிசி மாவு அந்த உதிரியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு உதிரியாக வர அளவுக்கு மிதமான தீயிலேயே வறுத்துக்கலாம். செவந்துருச்சு அப்படின்னா அதோட வாசனை வேறு மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். புட்டோட ஃப்ளேவரும் நல்லா இருக்காது. அதனால் மிதமான தீயிலேயே கைவிடாமல் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ட்ரை ஆகி நம்ம கடைகளில் வாங்குகிற மாவு மாதிரியே நல்லா உதிரியாக வறுத்தாச்சு பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் எந்த அளவுக்கு அதில் செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்ச நம்ம வறுத்த மாவை கொஞ்ச நேரம் நம்ம ஆற விட்டுக்கலாம். சுத்தமாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா கரைச்சிடுங்க. கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஆறின மாவில் போட்டு நம்ம பிசைய போகிறோம். மாவு எந்த பக்குவத்தில் இருக்கணுங்கிறது சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கெலாம் பண்ணக்கூடாது. உதிரியாக புட்டு மாவு வர அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். அந்த கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கட்டிகள் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா கைகளால் கொழுக்கட்டை பிடிச்சிங்க அப்படின்னா பிடிக்க வரணும். உதுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா பொலன்னு உதிர்ந்துடணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட புட்டு ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக ஈரமாகவும் இருக்கக்கூடாது. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறமா குழா புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம தேவையான அளவு தேங்காயும் எடுத்துக்கலாம். தேங்காய் உங்களோட விருப்பம். அதிகமாக பிடிக்கும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம், கம்மியாக பிடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். நான் இன்றைக்கி குழா புட்டோட அச்சு குக்கரில் வைக்கிறது வாங்கியிருக்கிறேன். நீங்கள் குழா புட்டு அச்சில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழா, இது நம்ம ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன முறுக்கு தட்டு மாதிரி இருக்கும். அதை உள்ளே வச்சதுக்கப்புறமா தான் நம்ம தேங்காவையும் மாவையும் ஃபில் பண்ணணும்.
நான் முதல்ல வந்து தேங்காவை வச்சுக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி குழா புட்டு மேக்கர் இல்லை அப்படின்னா இட்லி தட்டில் இட்லி துணியெல்லாம் ஈரப்படுத்தாமல் அப்படியே பச்சை துணியாவோ இல்லை நம்ம எண்ணெய் தடவுறதுனா அப்படியே மேலே வச்சுட்டு தேங்காவும் ஒரு லேயர் மேலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் தேங்காய் வச்சதுக்கு அப்புறமா குழா புட்டு மாவை வச்சுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து வைக்கக்கூடாது, கொஞ்சம் உதிரியாக தான் வைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து கீழே தட்டுனீங்க அப்படின்னா அந்த கேப் வந்து ஃபில் ஆகிக்கும், அந்த அளவுக்கு மட்டும்தான் தட்டணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வேகாது, ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும் குழா புட்டு. இப்போ அடுத்த லேயர் புட்டு மாவு வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து 3 லேயர் மட்டும்தான் தேங்காய் வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 2 3 கூட வச்சுக்கலாம். வச்சு இப்போ பார்த்திங்கன்னா 3/4 அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இதை வந்து மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் குக்கரில் ஒரு அரை குக்கர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். எந்த சைஸ் குக்கராக இருந்தாலும் அரை இதுக்கு தண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப கம்மியாக வைக்க வேண்டாம். அந்த ப்ரெஷர் வழியாக ஆவி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து குழா புட்டு மேக்கரை வந்து அதில் சொருவிக்கலாம். அதுக்கு முன்னாடி வைக்க வேண்டாம், இது ஆவி வரட்டும் அப்போ வச்சுடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ குழா புட்டு கரெக்டாக அந்த ஓட்டை வந்து அந்த ப்ரெஷரில் வர அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மேலே இருக்கிற 3 துவாரங்கள் இருக்கு இல்லையா, 3 ஓட்டை வழியாக நமக்கு வந்து அந்த ஆவி வெளியில் வரணும். ஆவி வெளியில் வந்தோடனே எடுக்க வேண்டாம், வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ மேல் லேயர் வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம்தான். நீங்கள் இந்த மாதிரி புட்டு மேக்கரில் வச்சாலும் 4லேருந்து 5 நிமிஷம் போதும். நீங்கள் சாதாரண இட்லி தட்டில் வேக வச்சாலும் அதே 4லேருந்து 5 நிமிஷம் தாராளமாக போதும். இப்போ பாருங்கள், அந்த துவாரங்கள் வழியாக நமக்கு வந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு நல்லா வந்து புட்டு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த புட்டோட வாசனையும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த புட்டு வேகிற வாசமே நமக்கு நல்லா தெரியும். இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம கொடுத்துருக்குற அந்த செட்டிலே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பியை வந்து அந்த ப்ரெஷர் வைக்கிற அந்த ஹோல் வழியாக இந்த மாதிரி லைட்டாக வந்து தள்ளுனீங்க அப்படின்னாலே ரொம்ப அழகாக வந்து உழுவுது பாருங்கள். நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் கடையில் வாங்கி நீங்கள் அந்த மாவில் புட்டு செய்கிறத விட இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாவு அரைச்சி நீங்கள் புட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து இதை வெல்லம் இல்லை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, நெய் ஊற்றி சாப்பிட்டாலே அந்த ஸ்நாக்காகவும் இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த புட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.